ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி வெண்டங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வைங்க, சரிங்களா? இப்போ வெண்டங்காயை எடுத்துக்கோங்க. வெண்டங்காயை கழுவி சுத்தம் பண்ணி நீல வாக்கில் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம் ஒன்று பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டு 5-6 பல் தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி வச்சுருக்கிறேன். நான் 3 தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. இதையெல்லாம் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வெந்தய குழம்புக்கு எப்போவுமே இந்த வெண்டங்காய் குழம்புக்கு வெந்தயம் தான் போடணும். வெந்தயம் போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம் போடுறேன். வெந்தயம் நல்லா பொரியிட்டுங்க. பாருங்க, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு, கடுகு, ஜீரகம் இது 4 போட்டு நல்லா பொரியிட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டும் நம்ம இதில் சேர்த்த போகிறோம். பெருங்காயம் ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க. பெருங்காயம் மணத்துக்கு வேண்டிங்க, நல்லா மணமாக இருக்கும். எண்ணெயிலேயே போட்டுருங்க. இப்போ பூண்டு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாத்தோட மனம் நல்லா சூப்பராக மனம் வருது. நல்லா இப்போ நம்ம வணக்கி விடணுங்க. இது எல்லாத்தையும் போட்டு சின்ன வெங்காயம் நம்ம பொடியை எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு வணக்குங்க. வெங்காயம் நிறைய வேணுங்கிறதால நான் பல்லாரி வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. வதக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல். வரமிளகா 2 கட் பண்ணி போடுங்க. 2 வரமிளகாய் எடுத்து 4 கிள்ளி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எண்ணெயில் எல்லா பொருளுக்கும் கம்மியாகவே சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எண்ணெய் வந்து கொலஸ்ட்ரால், அதனால் ஊற்றுனா டேஸ்ட்டு வருதுங்கிறக்காக நம்ம எந்த சமையலுமே எண்ணெய் அதிகமாக சேர்த்திக்காதது ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கெல்லாம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா தொலைவி விடுங்க. இது எல்லாம் பொடியிலேயே நல்லா தொலைவி விட்டுருங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா எல்லாம் இதில் கலக்கிற அளவுக்கு நல்லா போட்டு வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கட் பண்ணுறதுனால அது வதங்காமல் அப்படியே இருக்குங்க. நம்ம வந்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன்னு சொன்னால் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான வாசனை வருது. இப்படியே நல்லா வதக்கி விட்டே இருக்கணுங்க. இப்போ அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேங்க. நீங்களும் ஊற வச்சு கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேங்க. புளி ஊற்றி இதில் ஊற்றுறேங்க. நல்லா ஊற்றுனதையும் தொலைவி விடுங்க, அடி பிடிச்சிடாமல். நல்லா தொலைவி விட்டிங்களா? இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து அதில் நூல் நூலாக வர மாதிரி இருக்குதுல்ல, அது வராது. அதுக்காக நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை தனியாக வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் அதை போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். அடி பிடிச்சிடாமல் வதக்குங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்குங்க. விட்டு அப்படியே வெண்டைக்காய் அதிலேயே வதக்குங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் வெண்டைக்காய் போட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வெண்டங்காயில் இருக்கிற இந்த வழுவழுப்பு தன்மை போகணும்னா நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கியாச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்புல நம்ம வெண்டங்காயை சேர்க்க போகிறோம். கொதிக்கணும். கொதித்து பச்சை வாசனை போட்டுங்க, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ வெண்டைக்காயை போடுறேங்க. நான் இதில் வெண்டைக்காயை போட்டு நல்லா கலக்கி வர்றேன். போட்டுங்க, நல்லா தொலைவி விட்டுக்குங்க. வெண்டைக்காய் வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸு. அடிக்கடி நம்ம வெண்டைக்காய் செஞ்சு கொடுக்கணுங்க. குழம்புல குழம்பு வச்சு கொடுக்கலாம், பொரியல் செஞ்சு கொடுக்கலாம். வெண்டைக்காயில் நிறைய செஞ்சதில்லைங்க, அவ்வளோதாங்க. இப்போ நல்லா 10 நிமிஷம் போல்
கொதித்து வெந்துருச்சுங்க. பாருங்க வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.